தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உயிர்ப்பின் செய்தியை பெற்று திருத்தூதர்கள், சீடர்கள், நம்பிக்கையாளர்கள் என அனைவரும் அந்த உயிர்ப்பு செய்தியை உலகறிய எடுத்து சென்ற இடங்களிலே தூய ஆவியாருடைய உடனிருப்பு, பாதுகாப்பு, ஆலோசனை மற்றும் வழிநடத்தல் வழியாக அதனை அனைவருக்கும் எடுத்துரைத்தனர். ஆனால் அந்த பணியிலே எல்லா நேரங்களிலும் அவர்கள் எதிர்பார்த்த தாக்கத்தையோ, மக்கள் அனைவரையும் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொண்ட தருணத்தையோ உணரவில்லை. இதே வாசகங்களிலும் நாம் அதைதான் பார்க்கின்றோம். அவ்வாறு இருக்க அவர்கள் மனம் தளராது, துவண்டு போவாது தொடர்ந்து தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு இருப்பதை நாம் வாசிக்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்விலே துவண்டு போகின்ற தருணங்களை கண்டு தளராமல், மனம் உடையாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதுகாப்பில் உடனிருப்பை உணர்ந்து தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலையும் நிறைவாக பெற்று ஒருவரை ஒருவர் தேற்றி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த எதிர்நோக்கினுடைய வாக்குறுதி நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடும். அவ்வாறு நாம் நம்முடைய வாழ்வினை முழுவதுமாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காகவும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மக்களை உமது மீட்பில் பங்கு பெற செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18,
இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதி பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாய்க்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துசு என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொருந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
நம்பிக்கையற்றவர்களாக விடமாட்டே. உங்களிடம் திரும்பி வருவேன், உங்களுள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 16 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகம் மகிழும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த இறை வார்த்தை நம்முடைய இல்லங்களில், நம்முடைய கதவுகளில் ஸ்டிக்கர்களாக அல்லது படங்களாக நாம் வீடுகளில் மாட்டி வைப்பது உண்டு. இதை வாசிக்கின்றவருக்கு என்ன துன்பம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும் ஒரு விதமான ஆறுதலை பெற்றுக்கொண்டு இவை அனைத்தும் மாறும், அனைத்தும் கடந்து போகும் என்ற எதிர்நோக்கின் இறை வார்த்தையாக இந்த இறுதியான அந்த இறை வசனம் இருக்கின்றது. இவ்வாறு இது நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுவதாகவும், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அவர் பார்த்து கொள்வார், அவர் அனைத்தையும் சரி செய்து விடுவார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்முடைய உள்ளங்களில் தூண்டி எழுப்புவதாக இந்த இறை வசனம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களை, இதை நாம் 3 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற இந்த இறை வார்த்தை 3 நிலைகளில் நம் வாழ்விலே இருக்கின்ற துயரங்கள் கடவுளுடைய குறுக்கீட்டினால் மகிழ்ச்சியாக மாறக்கூடும் என்பதை தான் நாம் இன்றைய வாசகங்கள் வழியாக தியானிக்கின்றோம். முதலாவது, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்ற அந்த வார்த்தை, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்பது. இதை 2 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இயேசுவுடைய இந்த உணவுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட போகின்றார், பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட போகின்றார். அந்த சிறிது காலத்தில்
சீடர்கள் அவரை காணப்போவதில்லை. மீண்டும் அவர் உயிர்த்தெழுவார். அப்பொழுது அவர்களை காண்பார்கள். இரண்டாவது, இயேசு விண்ணேற்பம் அடைய போகின்றார். விண்ணேற்பத்திற்கு பிறகு சீடர்கள் இயேசுவை காணப்போவதில்லை. ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது மீண்டும் அவர்கள் அவரை காண்பார்கள். இந்த இரு நிலைகளில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இரு நிலைகளிலும் மீண்டும் அவரை சந்திக்கின்ற அந்த தருணம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமைந்திருக்கின்றது. இதுதான் ஆண்டவர் கூறுகின்ற மகிழ்ச்சி. இதைதான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே உணர்கின்றோம். இறைவனுடைய சந்திப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. மத்தேயு நற்செய்தி பிரிவு 28 இறை சொற்றொடர் 8 இயேசு உயிர்த்தார் என்று வானதூதர்கள் மகதல மரியாவுக்கு காட்சியளித்து கூறிய பொழுது அவர்கள் அச்சத்திலே இருந்த போதிலும் பெருமகிழ்ச்சியோடு அதனை அறிவிக்க ஓடி சென்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு நம் வாழ்விலே அச்சம் சூழ்ந்திருந்தாலும், பயம் சூழ்ந்திருந்தாலும், கவலைகள் சூழ்ந்திருந்தாலும், பல கலக்கங்கள் நிறைந்திருந்தாலும், ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தை தேடி வரும் பொழுது தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நம் உள்ளத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும். நம் உள்ளத்திலே பேறு வகை நிறைந்திருக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் நாம் அந்த நேரத்திலே மறந்துவிட்டு என்ன எதிர்கொள்ளுகின்றோமோ, என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் மறந்துவிட்டு அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த தருணம். எனவே அந்த நேரம் மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அந்த மகிழ்ச்சியை நாம் எடுத்து நம்முடைய வீடுகளுக்கு, நாம் பணி செய்ய செல்லுகின்ற இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்பது ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளுகின்ற தருணத்திலே, ஆண்டவரை நாம் சந்திக்கின்ற தருணத்திலே நம்முடைய துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறுகின்றது. அதுதான் முதல் நிலை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், திருத்தூதர்கள் இயேசு உயிர்த்தார் என்று பல நாடுகளுக்கு, பல மக்களுக்கு எடுத்து சென்ற பொழுது திருச்சங்கம் அவர்களை அழைத்து அவர்கள் இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று அவர்களை நைய புடைத்து வெளியே அனுப்பிய பொழுது திருத்தூதர்கள் பணிகள் நூல் அதிகாரம் 5 இறை சொற்றொடர் 41 நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் இயேசுவின் பெயர் பொருட்டு, இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம். இது கிறிஸ்துவினுடைய பெயர் பொருட்டு அவர்கள் துன்புறுத்தப்படுவது, கிறிஸ்துவினுடைய பெயர் பொருட்டு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதை அவர்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவர் என்பதற்காக புறக்கணிக்கப்படுவது அல்லது உரிமைகள் மறுக்கப்படுவது, தாழ்வாக கருதப்படுவது, இவை அனைத்தும் நாம் வாழுகின்ற சூழலில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த சூழலிலும் இதனை பொருட்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவனாக நான் வாழ்வதால், கிறிஸ்துவை நான் அறிவிப்பதால் அல்லது கிறிஸ்துவின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருப்பதால் நான் அவப்பெயருக்கு உள்ளானேன் என்றாலும், எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும், நான் அவமதிக்கப்பட்டாலும் அது எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். ஏனென்றால் அதுதான் என் நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்புறுவதற்கு நான் கலக்கம் கொள்ளேன் என்ற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை தான் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற அந்த இரண்டாவது நிலை. கிறிஸ்துவின் பொருட்டு நாம் துன்பப்பட்டாலும் துயரம் அடைந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றுபவர் கடவுள் ஒருவரே. அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை. மூன்றாவதாக நாம் இந்த துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்பதை சிந்திப்பது என்பது, இந்த உலகத்திலே மகிழ்ச்சி என்பதை பற்றிய பல வரையறைகள் இருக்கின்றது. ஒருவரிடம் அளவுக்கு மீறிய செல்வங்கள் இருந்தால், ஒருவரிடம் அளவுக்கு மீறிய பொருட்கள் இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால், அல்லது மக்கள் முன்னிலையிலே உயர்வாக கருதப்பட்டால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார், அவர் சந்தோஷமாக இருக்கின்றார், அனைத்தும் அவரிடம் இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டம் உலகம் கொண்டிருக்கின்ற கண்ணோட்டம், உலகம் கொண்டிருக்கின்ற வரையறை. ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றி உலகம் எத்தகைய வரையறை கொண்டிருக்கின்றது?
கிறிஸ்தவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள், சாந்தமானவர்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள், அடித்தாலும் அமைதியாக செல்வார்கள், நீதி நேர்மை நியாயம் என்று ஒரு நாளும் தங்களுக்கென்று எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டங்கள் உலகம் கிறிஸ்தவர்களை பார்க்கும் ஒரு வரையறையை கொடுக்கின்றது. ஆனால் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த 2வது திருமுகத்திலே உலகம் நம் மீது கொண்டிருக்கின்ற வரையறை, உலகம் கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களிடம் ஒன்றும் இல்லை, உலகம் கிறிஸ்தவர்களை ஏழையாகவோ, உலகம் கிறிஸ்தவர்களை பிழைக்க தெரியாதவர்களாகவோ, உலகம் கிறிஸ்தவர்களை துன்புறுகின்றவர்களாகவோ பார்க்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை பற்றி எத்தகைய கண்ணோட்டம் கொண்டிருக்க வேண்டும், எத்தகைய பார்வை கொண்டிருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக பிரித்து காட்டுகின்றார். அதிகாரம் 6 இறை சொற்றொடர் 4 அங்கே அவர் கூறுகின்றார், அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உலக பார்வையிலே எதுவும் மற்றவர்களாக, ஏழைகளாக, துன்புறுத்தப்படுவர்களாக இருந்தால் கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய வாழ்வை இந்த பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அனைத்தும் கிறிஸ்து மாற்றுகின்றார் என்ற ஒரு புதிய வாழ்வுக்கான புரிதலை நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதுதான் நம்முடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக கடவுள் மாற்றுகிறார் என்ற அந்த செயல்பாட்டிற்கான அர்த்தம். எனவே இந்த கண்ணோட்டத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை அணுகும் பொழுது நம் வாழ்விலே வெறுமை இருக்கலாம், வெளிவேட மற்றவர்களுடைய பார்வையில், ஆனால் கடவுள் நிறைந்திருப்பார். அவர் தருகின்ற மகிழ்ச்சி நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கும். அதன் வழியாக நாம் தொடர்ந்து துணிவோடு புத்துயிர் பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை நடத்த முடியும். எனவே அதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகின்றது, வலு சேர்க்குகின்றது. எனவே இந்த ஒரு கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்வை அணுகும் பொழுது எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் நிறைந்திருந்தாலும் அதனை இறைவனின் துணை கொண்டு நம்மால் அதை எதிர்த்து நிற்க முடியும், அதிலிருந்து வெற்றி காண முடியும் என்ற இந்த உறுதியான நம்பிக்கையிலும் வாக்குறுதியை கொண்டவர்களாக தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்வை இணைந்து செயல்படுவோம். ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வெள்ளை பூவ புகை போல எம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால வலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்
உம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து
எங்கள் உள்ளங்களின் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை